கொடி மிளகு செடி மிளகு ரெண்டுமே நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதை எப்படிங்க பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரெண்டு மகோகனிக்கு இடையில வந்து நம்ம வந்து செடி மிளகு வச்சிடலாம். ஒவ்வொரு மகோகனிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடி மிளகு போயிடலாம். இப்போ இன்னைக்கு நடவு பண்ணுறோம். இன்னையிலேருந்து 10 வருஷம் கழிச்சு 10,000 ரூபாய்க்கு ஒரு மரம் விற்றால் கூட ஒரு ஏக்கருக்கு 600 மரங்கள் வந்து சாகுபடி பண்ண முடியும். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம். 60 லட்ச ரூபா வேண்டாம், 30 லட்ச ரூபா அடித்தாலே பெரிய லாபம். அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆன மகோகனி தோப்பு வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 2 ஏக்கர் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கும் தலைக்கும் ஒரே நெட்டாக இருக்கும். இப்போ நாம் வந்து சொல்லியிருந்தோம், மகோகனி சாகுபடி பண்ணுறதன் மூலியமாக அதாவது இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து தான் இந்த நிலத்துலேருந்து ஏதாவது வருமானம் வரும் அப்படிங்கிறது இல்லை. நடவு பண்ணி 2 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சாகுபடிக்கு வந்து போகலாம் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். இப்போது இந்த மரத்தினுடைய அடி உருட்டை பாருங்கள். எதுக்காக வந்து மகோகனி சாகுபடி பண்ணி மகோகனியில் வந்து மிளகுக்கு போகலாம் அப்படின்னா, கொடிமிளகு சாகுபடியை பொறுத்தளவுக்கு அந்த கணுவுக்கு பார்த்திங்கன்னா பற்று வேர்கள் வந்து இறங்கும். அப்போ அந்த பற்று வேர்கள் பார்த்திங்கன்னா நழுவி விழுகக்கூடாது. அப்போ நழுவி விழுகக்கூடாதுன்னா பட்டை கட்டின மரங்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த பற்று வேர்கள் போய் இறுக்கி பிடிச்சிக்கிறோம். எவ்வளோ காற்றடிச்சாலும் நழுவி வந்து கீழே விழுகாது. அப்போ அந்த பற்று வேர்கள் வந்து பதிகிற அளவுக்கு உண்டான மரங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகோகனி. இந்த மகோகனியில் இந்த பட்டை கட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டை கட்டு இந்த சொரசொரப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த சொரசொரப்பில் அந்த கொடிமிளகனுடைய பற்று வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கும். அதுக்காக தான் வந்துட்டு இப்போ இவ்வளோ ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மகோகனி வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணியிருக்குது. இந்த மரத்தினுடைய அடி உருட்டை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 18-19 மாதங்களான மரத்தில் எந்த அளவுக்கு இதனுடைய அடி உருட்டு மட்டும் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்போ மகோகனியினுடைய வந்து நம்ம மிளகு சாகுபடிக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா, அதுக்காக மட்டும்தான் வந்து மகோகனி வந்து சாகுபடி பண்ணுறீங்களா அப்படின்னா, பொதுவாகவே டிம்பரில் பொறுத்தளவுக்கு இலையெல்லாம் இலையுதிர் காலங்களில் இலைகளை கொட்டுற மரங்கள் எது, இலையுதிர் காலங்களில் கூட இலைகளை கொட்டாத மரங்கள் எது அப்படின்னு நாம் வந்து பிரித்து பார்க்கணும். இப்போ தேக்கு இலையுதிர் காலங்களில் மொத்த இலையும் கொட்டிடும். அப்போ மரம் வெறும் மரமாக நிற்கும், நேரடி சூரிய வெளிச்சம் படம். அப்போ அதில் மிளகு சாகுபடிக்கு போக முடியாது. ஆனால் இலையுதிர் காலங்களில் கூட இலைகள் எல்லாத்தையும் வந்து கொட்டாத மரங்கள் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மகோகனி, மலைவேம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலையுதிர் காலங்களில் கூட இலையை கொட்டாது. அப்போ இதுக்கு பதிலாக மகோகனிக்கு பதிலாக வந்து மலைவேம்புக்கு போயிடலாமே, மலைவேம்பு போயிட்டோம்னா இன்னும் வேகமாக வந்து மிளகு சாகுபடிக்கு போயிடலாமே அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து ஒரு லைஃப் இருக்குது. அதாவது வந்து மலைவேம்பு 5லேருந்து 6 ஆண்டுகள் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் 10 ஆண்டுகள் வரைக்கும் போனீங்க அப்படின்னா மரம் வந்து வெயிட் வராது, அந்த உளுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய வந்து டன்னேஜ் வந்து வராது, வெயிட்டில் வந்து லாஸ் ஆகும். அப்போ வெறும் ஒரு காற்று அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒடிகிற கண்டிஷனுக்கு போயிடும். ஆனால் மகோகனியை பொறுத்தளவுக்கு 10 ஆண்டுகள்லேருந்து மரத்தை நீங்கள் அறுவடைக்கு எடுக்கலாம். ஆனால் 30 ஆண்டுகள் வரைக்கும் மரம் நின்னால் கூட மரம் இருக்க ஊருமே தவிர பருக்குமே தவிர மரம் உள்ள உளுத்து போகாது. அப்போது இவ்வளவு காரணங்களுக்காகத்தான் வந்துட்டு மகோகனி சாகுபடி செஞ்சு நாம் வந்து அதில் வந்து மிளகு வந்து சாகுபடி செய்யலாம். அப்போ இதில் வந்து கொடி மிளகு செடி மிளகு ரெண்டுமே நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதை எப்படிங்க பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 2 மகோகனிக்கு இடையில வந்து நம்ம வந்து செடி மிளகு வச்சிடலாம். ஒவ்வொரு மகோகனிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடி மிளகு போயிடலாம். கிட்டத்தட்ட இது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தோட்டம் கிட்டத்தட்ட பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. வெளியில் பார்க்கலாம் எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவுட்ரு ஏரியாவில். ஆனால் இதனுடைய உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா, இந்த நேச்சரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்னஸாக இருக்குது. இப்போ வந்து நல்ல வெயில் நேரம், இந்த வெயில் நேரத்தில் கூட இந்த குளிர்ச்சியை உணர்றோம் பார்த்தீங்களா, இந்த குளிர்ச்சியை உணரும் போது தான் நமக்கு வந்து மிளகு சாகுபடி வந்து பண்ண முடியும். ஏன் வந்து குளிர்ச்சியை உணர்ந்தால் வந்து மிளகு சாகுபடி பண்ணலாம்னா, ஒரு பெரிய காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சம்மர் டைமில் ஒரு அனல் காற்று அடிக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த அனல் காற்று காற்று தடுப்பானாக இருக்கக்கூடிய மரங்களுக்குள்ளே வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த டெம்பரேச்சர் அப்படியே கொடுக்காம ரெடியூஸ் பண்ணி மைனஸ் பண்ணி வந்து கொடுக்கும். அப்போது ஒரு காற்றுல வந்து ஒரு ஈரப்பதம் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து நிழல் வந்து கட்டாயம் தேவைப்படுது, 2வது டிம்பர் வெளிவாகவும் இருக்குது. அப்போ வந்து மல்டி லேயர் கிராப்பிங் போகிறது எப்படி அப்படின்னா, இப்போ மகோகனி சாகுபடி பண்ணிட்டோம். இப்போ மகோகனிலேருந்து நாம் சொல்கிறோம் 10 ஆண்டுகளில் ஒரு மரம் 10,000 ரூபாய்க்கு போனால் கூட, இப்போ இன்னைக்கு நடவு பண்ணுறோம், இன்னையிலேருந்து 10 வருஷம் கழிச்சு 10,000 ரூபாய்க்கு ஒரு மரம் விற்றால் கூட ஒரு ஏக்கருக்கு 600 மரங்கள் வந்து சாகுபடி பண்ண முடியும். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம். 60 லட்ச ரூபா வேண்டாம், 30 லட்ச ரூபா அடித்தாலே பெரிய லாபம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், இந்த மரத்தை நடவு பண்ணி 2 ஆண்டுகளுக்கு பிறகு இதில் 600 கொடி மிளகும் 600 செடி மிளகும் நாம் வந்து பண்ண முடியும். அப்போ 600 கொடி 600 செடி பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 1200 செடிக்கு, ஒரு செடிக்கு கொடிக்கு ரெண்டுக்குமே ஆவரேஜாக 1 கிலோ வந்தால் கூட கிட்டத்தட்ட 1 டன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இன்டர் கிராப்பாக ஊடு பயிராக வந்து மிளகு எடுக்க முடியும்.
ஒரு மரத்தை நீங்கள் வந்துட்டு டிம்பருக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இது போல் நீங்கள் வந்து ஊடுபயிர் சாகுபடிக்கு நீங்கள் வந்து போகிறீங்க, அடுத்தடுத்து அடுக்குமுறை சாகுபடி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு மரத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா வருமானம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 மரங்கள் வந்து சாகுபடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு வந்து டிம்பர் கொடுக்காது. ஆனால் டிம்பரை மையப்படுத்தி வரக்கூடிய ஊடுபயிர் சாகுபடியான மிளகு வந்து நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிச்சு இது எடுக்கும்போது இதனுடைய டிம்பர் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய விவசாயிகள் வந்து இன்னும் சந்தைகள் என்ன கேட்குறீங்கன்னா, மகோகனி விலை போகாதாம்ல, மகோகனிக்கு வந்து மார்க்கெட் இல்லைங்கிறாங்க அப்படிலாம் நிறைய சந்தைகள் வந்து கேட்குறீங்க. அதாவது 10 ஆண்டுகள் வயதுக்கு தகுந்த மாதிரி தான். அதாவது வந்து 10 ஆண்டுகளில் வந்து ஒரு மரத்துக்கு என்ன இருக்கும், அதே மாதிரி 20 ஆண்டுகள் ஒரு மரத்துக்கு மதிப்பு என்ன, 30 ஆண்டுகள் ஒரு மரத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு ஒரு மரத்தை நீங்கள் வந்து 10 ஆண்டு மரத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டு போறீங்கன்னா ஒரு 3 அடி சுற்றளவு இருக்கும். அது நிச்சயமாக ஒரு 10,000 ரூபா வரைக்கும் தான் போகும். இதே 20 ஆண்டு கொண்டா 5 அடி சுற்றளவுக்கு மேலே இருக்கும். 30 ஆண்டுகள் போகும்போது கிட்டத்தட்ட 7 அடி 8 அடி சுற்றளவு வரும். அப்போது அவ்வளோ பெரிய மரங்கள் கொண்டு போகும்போது நிச்சயமாக சந்தை வாய்ப்புங்கிறது இன்றைக்கி வந்து அதிகம். நாம் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஆண்டொன்றுக்கு 32 லட்சம் டன் வந்து மரங்களின் தேவை இருக்குது. ஆனால் உள் மாநில தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கூட உள் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிம்பர் இல்லை. அப்போது வெறும் டிம்பர் மட்டும்தான் நாம் வந்து கல்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டிட்டு டிம்பர் கல்டிவேஷன் பண்ணிட்டோம். அப்போ அதுக்குள்ளே இன்டர் காப்பாக நம்ம வேறு ஏதாவது போகலாம். அப்போ இதுக்குள்ளே வந்து நான் மகோகனி சாகுபடி பண்ணிட்டோம், ஒரு ஓராண்டுக்கு 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ இதுக்குள்ளே வந்து காய்கறி பயிர் சாகுபடிக்கு போகலாம், சிறிய வெள்ளாமை அதாவது குறுகிய கால வெள்ளாமைக்கு போகலாம். அப்போ அது வந்து ஒரு இன்கம் எடுக்கலாம். அது ரைட், அந்த வெள்ளாமை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நிழல் கட்டிருச்சு, அப்போ நீ அடுத்து வந்து மிளகுக்கு வந்து போகலாம். அப்போது ஒரு கிராப்பை ஒரே கிராப்பாக வச்சுக்கிறாம மல்டி கிராப்பிங் பண்ணுறதன் மூலியமாக இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை வந்து ரன் பண்ண முடியும். அடுத்தடுத்த காணொலிகளில் இதில் எப்படி நம்ம கொடி மிளகு செடி மிளகு நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம், அதனுடைய ஈல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலங்களில் நிச்சயமாக வந்து உளவி உங்களுக்கு வந்து காட்ட போகுது. இதுபோல் வந்து எனக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிம்பர் ஃபார்மிங் வந்து பண்ணணும், அந்த டிம்பர் ஃபார்மிங் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இன்டர் கிராப்பாகவும் வேறு ஏதாவது பண்ணணும், பெப்பர் பண்ணணும், க்ரீப்பர் பண்ணணும், புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.